மாணிக் தாகூர் தான் வந்து இதுதான் வந்து விஜய் அவர்லாம் சொல்றாரு. அவர் என்ன பதிவிட்டிருக்காரு மேடம்? சங்கி குழுவுடன் பராசக்தி குழு இணைந்திருக்கு. சங்கி குழுவோட தமிழகமே இணைய போகுதுப்பா. மாணிக் தாக்கூர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். மாணிக் தாக்கூர் உட்கார்ந்து அதனால சங்கி குழுவோட தமிழகமே இணைய போகுது. 2026 சங்கே முழங்கு என்று சங்கிகளே முழங்க போறோம். அதனால நான் கேக்குறேன், தமிழுக்கு தலைநகரில் மரியாதை கொடுக்கப்பட்டதுன்னு ஏன் எடுத்துக்கல? தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் தீ பரவட்டும்னு சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு எல்லாரும் டெல்லி வந்துட்டாங்க. இதைதான் நாங்க சொன்னோம்னு சொல்றீங்க. தமிழ் பரவட்டும் நாங்க சொல்றோம். ஒரு தமிழ் கலைஞர்களை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கை குலுக்கி காங்கிரஸ் கலைஞர்களை கைது செய்தாங்க. அல்லு அர்ஜுனை கைது செய்தாங்க. ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள், அது ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், மோகனா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், வந்து கை குலுக்கி தமிழ் கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்று ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? ஆக தமிழுக்கு தலைநகரில் பாரதிய ஜனதா கட்சி மரியாதை கொடுத்ததுன்னு ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? டெல்லிக்கு போனாலே உங்களுக்கு ஏன் விலவிலக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்ப அந்த படக்குழு தான் இப்போ அந்த படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அந்த படக்குழுவை நடிக்க வைப்பீங்க, என் கூப்பிட கூடாதா? அதனால அந்த படம் தானே புதுசா ரிலீஸ் இல்ல ஒருவேளை விஜய் படம் ரிலீஸ் ஆனா கூட விஜய் கூட கூப்பிட்டுருக்கலாம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன் அவரு நடிகரா இருந்தா கூப்பிட போறாங்க. அவர் வந்து தலைவர் ஆன அப்புறம் கூப்பிடலாமா வேணாமான்னு அவரே தான் முடிவு பண்ணுவாரு. அதனால சிவகார்த்திகேயன் குழு வந்து இப்ப நான் என்ன கேக்குறேன், பராசக்தி படக்குழு அங்க வந்ததுல நீங்க ஏங்க இப்போ பயங்கர சக்தியா மாறிக்கொண்டு இருக்கிறீங்க? அதனால திரைப்பட கலைஞர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அவர்கள் ஆதரிக்கப்படுபவர்கள். இன்னொன்று, பராசக்தி நிச்சயமாக காங்கிரஸ் எந்த அளவிற்கு தமிழுக்காக போராடியவர்களை சுட்டு கொன்றது என்பதை பதிவு செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்னொன்னு, பராசக்தியோட தயாரிப்பாளர் நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து சென்சார் போர்டை நான் குறையே சொல்ல மாட்டேன், சென்சார் போர்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னு சொல்லும் போது இன்னொரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றது சரி கிடையாது. அதனால நிச்சயமாக பராசக்தி குழு வந்தது பாஜகவிற்கு மேலும் மேலும் சக்திகள் பெருகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காண்பிக்கிறது. ஆமா, பின்ன தலை நிமிர்கிறது தமிழகம்னு பள்ளி குழந்தைகளுக்கான கூட்டத்துல சினிமா கலைஞர்களை ஸ்டாலின் கூப்பிடுறாரு. அப்ப யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பெண்களுக்கான கூட்டத்துல எல்லா நடிகர்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல, பாஜக கூட்டிட்டாதான் பிரச்சனை. அதுவும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படத்தை சார்ந்த நடிகர்களை கூட்டிட்டாங்கன்னு தான் பிரச்சனை. நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும். அதனால திரைக்கலைஞர்களுக்கும் நாங்கள் மரியாதை கொடுப்போம். தமிழ் திரைக்கலைஞர்களுக்கு டெல்லியில் மரியாதை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி கலா மாஸ்டரோட பாட்டு மிக நன்றாக இருந்தது. தமிழ்நாட்டோட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உட்கார்ந்து கை தட்டி தமிழ் கலைஞர்களோடு கலையை ரசித்தார் என்று வகையில தமிழுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது திராவிட, நான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திராவிட இயக்கத்தை போராட்டம் மட்டும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அன்றைய தமிழ் இளைஞர்கள் எல்லோரும் போராடினாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த பேர் இருக்கு. என்னோட திருமணத்திலேயே மரியாதைக்குரிய கலைஞர் என்ன பேசினாருன்னா, தமிழுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்துல தமிழிசைன்னு பேர் வச்சிருக்காருன்னு பேசினாரு. அதனால அப்படி பார்த்தா எங்க அப்பா திமுக கிடையாது, எங்க அப்பா ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் தான். எல்லா இளைஞர்களும் எதிர்த்து போராட்டம். இன்னைக்கும் சொல்றேன், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழை மற்ற மாநிலங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல உள்ள குழந்தைகள் தமிழ் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாம எங்கேயுமே ஹிந்தியை திணிக்கல. தயாநிதி மாறன் எப்ப புதிய கல்விக் கொள்கையை சொன்னாலும் தமிழை இந்தியை திணிக்கிறார்கள், இந்தியை திணிக்கிறான்னு சொல்ற. நேற்று கூட தர்மேந்திர பிரதான் சொல்லி இருக்கிறார், தாய்மொழி கல்வியை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம்னு. அதனால இனிமே திமுகவின் ஹிந்தி எதிர்பார்க்கட்டும், மத்திய அரசு எதிர்பார்க்கட்டும், பருப்பு வேகாது. இப்ப எங்களோட பொங்கல்ல பருப்பு வென்று கொண்டு இருக்கிறது. ஆக எங்க பருப்பு இனிமேல வேகும், எங்க பொங்கல் பொங்கும், அவங்க பருப்பு இனிமேல் வேகாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள. ஏன்னா அவங்க சொல்வது வெறுப்பு அரசியல், வெறுப்பு அரசியல். பருப்பு இனிமேல் வேகாது, அதுவும் பொங்கல்ல இருந்து வேகவே வேகாது. இல்ல, அதாவது அவங்க ரசிகர்களே சொல்லிட்டாங்க, என்னைக்கு
ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு பொங்கல்னு நாங்களும் அவங்களோட சேர்ந்து கொண்டாடுவோம். அவங்க அது வந்து சட்ட விதிகளின்படி நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா பாத்தீங்களா, சென்சார் போர்டை நீங்க தான் வழி நடைமுறை. சென்சார் போர்டு எனக்கு தெரியாது. சரி, சென்சார் போர்டுக்கு கோரிக்கை வைக்க முடியாது, ஏன்னா அது சட்ட விதிகளின்படி. ஒரு ரசிகர்களின் ஒரு மத்தியில சீக்கிரம் படம் வெளியே வந்தா நமக்கு நல்லதுதான் நம்ம நினைக்கலாம். மேடம், பராசக்தி திரைப்படம் நீங்க பாத்துட்டீங்களா? அந்த திரைக்காட்சிகள் எப்படி இருந்தது? இல்ல, நான் இன்னும் பார்க்கலப்பா, பார்த்துட்டு சொல்றேன். நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன், இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். ஆனா ட்ரெய்லர் எப்பெல்லாம் காங்கிரஸை விமர்சனம் செய்யப்படுகிறதோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல பொங்கல் கொண்டாடிட்டு இருக்க வேலையில இன்னைக்கு அமித்ஷா, மத்திய உள்துறை அமித்ஷா வந்து திருவள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதை சுட்டிக்காட்டி டிஆர்பி ராஜா விமர்சிச்சிருக்காரு. தமிழ்நாட்டை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, அவங்கள வந்து பிரிவினைவாத அரசியல் செய்யறாங்க பாஜக. இப்ப திருவள்ளுவர் தினத்தை சொன்னாலே பிரிவினைவாதம்னு சொன்னா எப்படிப்பா இதை ஒத்துக்கொள்ள முடியும்? இன்னைக்கு பொங்கல் ஃபங்க்ஷன் இல்ல, நான் ஒரு நாளைக்கு முன்னால சொன்னா என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? நீங்க தமிழர் திருநாளையே தமிழ் புது வருஷம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. தமிழ் மக்கள் எல்லாம் எந்த புது வருஷத்தை தமிழ் புது வருஷமா கொண்டாடுறாங்களோ அதுவே தமிழ் புது வருஷம் இல்லைன்னு திமுக சொல்லிச்சு. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தே நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாம மாத்தி மாத்தி பேசுறீங்க. திருவள்ளுவர் தினத்தை முந்தின நாளே சொல்றதுல இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? திருவள்ளுவர் அமித்ஷா சொல்லிட்டாருன்றதான் இப்ப உங்களோட பிரச்சனை. திருவள்ளுவர் அமித்ஷா கையில எடுத்துட்டாரு அப்படின்னு தான் பிரச்சனை. அதனால நிச்சயமா பொங்கல் விழாவோட சேர்ந்து திருவள்ளுவர், இப்ப அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு திருவள்ளுவர் தினமா? 365 நாள் திருவள்ளுவர் தினங்க. அதை அமித்ஷா புரிஞ்சு வைத்திருக்கிறார். ஆக தமிழ்நாடே அமித்ஷா அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இல்ல, அதான் தமிழ் புத்தாண்டுன்னு அவங்க தை பிறந்தால் வழி பிறக்குன்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதிகாரப்பூர்வமான தமிழ் புத்தாண்டு சித்திரை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆக தமிழ்னாலே பொங்கல், பொங்கல்னாலே தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.